வெல்கம் டு அனீஸ் குக்கி. இன்றைக்கி 2 முட்டையை வச்சு ஒரு அருமையான டிஷ் செய்ய போகிறோங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை இது மெயின் டிஷ்ஷாகவும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்து நல்லா பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பணியாரக்கல்லை வச்சு இந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறலாங்க. இதை ஊற்றி எடுத்துகிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகும். அது மாதிரி வர்றப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இது சிம்பிள் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் 2 முட்டையை போட்டு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நறுக்கின பூண்டு கொஞ்சம் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் நார்மலாக வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேரட், அப்புறம் நான் வந்து குடைமிளகாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்குது அது போட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் நேரம் இந்த அளவுக்கு கொதிச்சது. இது கூட கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர் தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நறுக்கி வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி இதே 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.